Super. Good evening, ma'am. அனைவருக்கும் காலை வணக்கம். இதுவரை நம்ம வந்து முதல் இயலுடைய தமிழ் இலக்கிய பகுதிகளை நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் ஆடியபிளா? வாய்ஸ் ஆடியபிளா? கேக்குதா எல்லாருக்கும்? ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் எனக்கு தெரியும். நீங்க தான் இன்னைக்கு சொல்லணும். எஸ் சார். வெரி குட். ஓகே, இன்னைக்கு முக்கியமா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு சார் வந்து உங்களோட தனி டியூட்டி இருக்கனால, வேற ஒரு கிளாஸ் இருக்கனால போயிருக்காங்க. நீங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மூலியமா தான் இன்னைக்கு நான் வந்து கிளாஸ் கரெக்டாக போகணும். ஸோ ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். யாருக்கும் டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கேளுங்க. என்ன கேள்வியா இருந்தாலும் கேட்கலாம். உங்களோட கொஸ்டின் டயத்துல ஆடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. கேள்வி கேட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். வீடியோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. கேள்வி கேட்குறப்ப பதில் சொல்லுங்க. அப்பதான் நம்மளோட கிளாஸை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். செவன் 35க்கு நான் கிளாஸ் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு 3 minutes வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வந்துடட்டும். வாய்ஸ் ஆடியபிளா? எஸ் மிஸ். Yes, ma'am.
யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, கேள்வி என்ன? உங்க கேள்வியை மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சரி, நம்ம வகுப்பு ஆரம்பிப்போம். இயல் 1ல பாத்தீங்கன்னா நம்ம எழுத்தும் சொல்லும் அப்படிங்கறத பார்த்தோம். எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் அப்படிங்கறத பார்த்தோம், கொஞ்சம் தெளிவா பார்த்தோம். எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணத்துடைய விவரமான ஒரு விஷயங்களை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன கேள்வின்னு சொல்லுங்க ப்ளீஸ். செல்வகுமார் அவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, என்ன கேள்வி? நம்மளுடைய இன்னைக்கு 2 ஆரம்பிக்கும். மேம் வாய்ஸ் கிளியர் இல்லைங்க மேம். இப்போ வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. ஓகே. என் பேர் ஆதித்யா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய 2ஆம் இயல் பகுதியை நம்ம நடத்த போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், சொல்னா என்ன, ஒரு சொல் அப்படின்னா என்ன சொல்றோம், போன இலக்கணத்துல பார்த்திருப்போம். ஒரு சொல்னா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வருவதுதான் சொல். அதாவது தீ அப்படிங்கிறதும் ஒரு சொல், 2-3 எழுத்துக்கள் சேர்ந்து சொல்வதும் ஒரு சொல் அப்படிங்கறத பார்த்தோம். இங்க நமக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா தொகைநிலை தொடர்கள்னு சொல்லிருக்காங்க. தொடர்னா என்ன அப்படின்னா ஒரு சொற்றொடர் அப்படி சொல்றாங்க. அதாவது தொடர்னா 2-3 சொற்களை சேர்ந்து வருவதுதான் ஒரு தொடர். அப்போ சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். இப்ப நீர் அப்படிங்கிறது ஒரு சொல், பருகினான் என்பது ஒரு சொல், 2ம் சேருமாயின் அது ஒரு சொற்றொடர். இப்ப புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கேக்குதா வாய்ஸ்? புரியுதுங்க மேம், கேக்குது. ஓகே. அப்ப சொற்றொடர்ங்கிறது 2 சொற்களை சேர்ந்து வருவதுதான் ஒரு சொற்றொடர் அப்படி சொல்றாங்க. அடுத்து தொகைநிலை தொடர்னா என்ன? அப்ப நமக்கு 2 இலக்கணம் இருக்கு. முதல் இயல் 2ஆம் பகுதியில தொகைநிலை தொடர் சொல்றாங்க, இன்னொன்னு தொகாநிலை தொடர்னு சொல்றாங்க. தொகைநிலை தொடருக்கும் தொகாநிலை தொடருக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது தொடர் 2 வகையா நம்ம பிரிக்கணும். ஒரு தொடர் அமைக்கிறப்ப சில விலக்கண விதிகள் இருக்கு. அதாவது நம்ம சொல்றோம், இப்ப நம்ம பேசுறோமே அதுவே ஒரு தொடர் தான். இந்த தொடரை நம்ம எப்படி பழக்கப்படுத்துறோம்னா இயல்பா பேசி 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 அது ஒரு தொடரா மாறுது. நம்ம ஒண்ணு புதுசா யோசிச்சு நம்ம சொல்றது, இப்ப யோசிச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதுவே ஒரு தொடர் தான். அப்ப நம்ம அதை யோசிச்சு அதை நம்ம சொல்றது கிடையாது, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னால அது ஒரு தொடராக மாறுகிறது. அப்ப எப்ப தொடராகும்? பல சொற் சேர்ந்து வரும்போதுதான் ஒரு தொடராகும். அப்ப அந்த பல சொற்கள் சேர்ந்து வருவது மட்டும் ஒரு தொடர் ஆகாது, அந்த சொற்களோட சேர்ந்து பொருள் தருவது அதுதான் தொடர். இப்ப நீர் ஊத்தினான், நீர் பருகினான், அப்போ ஒரு மீனிங் வருது. நீர் ஊத்தினான் அப்படிங்கிறது வருதும், நீர் ஊதினான் அப்படின்னு வருமா? அப்போ
2 சொற்கள் சேரும் பொழுது மட்டும் அது பொருள் தராது. 2 சொற்கள் சேரும் பொழுது பொருள் தருவதுதான் தொடர். அதுதான் இங்க சொல்றாங்க. சொற்றொடர்னா 2 சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான் அப்படிங்கிறது. அப்போ 2 சொற்கள் சேர்ந்து வரும் பொழுது அதுக்கு பொருளோடு சேர்ந்து வருவதுதான் சொற்றொடர் அப்படி சொல்றோம். அப்ப சொற்றொடரை 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து தொகைநிலை தொடர், இன்னொன்னு தொகாநிலை தொடர் சொல்றோம். தொகைநிலை தொடர்கிறது இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு வந்தா அதுக்கு பேரு தொகைநிலை தொடர்னு பேரு. தொகாநிலை தொடர்னா இலக்கண விதிகளுக்கு அப்பாற்பட்டு வருவது. இலக்கண விதிகள் இல்லைனாலுமே அந்த தொடர் நல்லா இருக்கும். அதுதான் தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர்ங்கிறது இலக்கண விதிகள் சேரும் பொழுது அதோட மீனிங் வரும். இலக்கண விதிகள் சேராம வந்தா அதுக்கு பேரு தொகாநிலை தொடர் சொல்லுவாங்க. அது 3ஆம் எல்ல பார்ப்போம். இப்ப நம்ம கொடுத்திருக்கிறது தொகைநிலை. இலக்கண விதிகள் உட்பட்டு வரும்பொழுது எப்படி இருக்கும், அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் சேர்ந்து வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றான உருபுகளோ தேக்கி மறைந்து, நல்லா குடிக்கும், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அந்த இலக்கண விதிங்கிறது நமக்கு நேராக வராது, நமக்கு நேர்பட தெரியாது. அது எப்படி இருக்கும்னா மறைந்து வரும். மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொல் ஒரு சொல் போல நிற்குமாயின் அதனை தொகைநிலை தொடர் எனப்படும். இப்ப கரும்பு தின்றான் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கரும்பு தின்றான் இது ஒரு சாதாரண சொற்றொடர். ஓகே. ஆனா கரும்பை தின்றான், அதாவது என்ன தின்னான், கரும்பை தின்றான். அப்போ இந்த ஐ அப்படிங்கிற உருபு இருக்கு பாத்தீங்களா, உருபுங்கிறது மறைந்து வருது. அப்போ கரும்பு தின்றான் என்ன தின்ன, கரும்பை தின்றான். மதுரை சென்றான், மதுரைக்கு சென்றான். அதோட மீனிங்கை நம்ம புரிஞ்சு பாக்குறப்ப அதுல இலக்கண விதி வந்திருக்கும். அதுக்கு பேரு தான் தொகைநிலை தொடர். இதே இலக்கண வரா 2 சேருமாயின் அது தொகைநிலை தொடர். ஊருக்கு சென்றான், அப்ப இக்கு கூங்கிற ஒரு தொகைநிலை இருக்கு. அதே அந்த கூங்கிறது வராம இருந்துச்சுன்னா அதுதான் தொகாநிலை தொடர். அப்ப இங்க வந்து நமக்கு தொகைநிலை தொடர் சொல்றாங்க. இப்ப இந்த தொகைநிலை தொடர்களை எத்தனை வகையா பிரிக்கலாம்னா 6 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. அப்ப வேற்றுமை தொகைனா என்ன? ஃபர்ஸ்ட் நமக்கு 6 வகையான தொகாநிலை தொடர்களாக நம்ம பிரிக்கிறோம். வேற்றுமை தொகைனா இந்த இடத்துல ஒரு தொகை, அதாவது ஒரு இலக்கண விதி இருக்கு. 6 இலக்கண விதிகளை சொல்றது. நம்ம இலக்கண விதிக்கு முன்னாடி இதோட பொருள் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஒரு தொடர்ல ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படிங்கிற இந்த 6 எழுத்துக்கள் உருபுகள். இந்த உருபுகள் சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் உருபுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இப்ப எப்படின்னா ஒரு சென்டென்ஸை நம்ம சேர்த்து சொல்றப்ப அதை அழகுபடுத்துவதற்காக வருவதுதான் உருபு. இதற்கு பேர் தான் வேற்றுமை உருபு அப்படின்னு பேர். ஆனா இது எப்படி வரும்னா மறைந்து வரும். எப்படி வரும்? மறைந்து வரும். அப்ப அந்த வரைந்து வந்து அது பொருள் தருமாயின் அது வேற்றுமை தொகை. என்னென்ன வேற்றுமை உருபுகள் இருக்கு? என்னென்ன வேற்றுமை உருபுகள் இருக்கு? அந்த பக்கத்துல இருக்கு பாருங்க. ஐ, ஆள், கு, இன், அது, கண் ஆகிய 6 வேற்றுமை உருபுகள் சேர்ந்து வருவதுதான் வேற்றுமை உருபுகள். அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா மதுரை சென்றான். அப்ப நம்ம விரிச்சு சொல்றப்ப மதுரைக்கு சென்றான். அப்ப கூங்கிற ஒரு எழுத்து வருகிறது. அப்ப இந்த கூங்கிறது எப்படி வருது? மறைந்து வருகிறது. அப்ப அது பொருள் உணர்த்துமாயின் அதற்கு பெயர் வேற்றுமை தொகை. அடுத்து நம்ம சொல்றோம் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்றது. இது என்ன சார் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைனா, ஒரு வேற்றுமை இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளும் விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது. அதாவது
இந்த வேற்றுமையெல்லாம் என்ன அப்படின்னா அதோட பயன் வராது. பயன் என்ன, இதனால என்ன நடக்க போறோ அது வராது. ஆனா இதுல அந்த பயனும் சேர்ந்து வரும். அதற்கு பேர் தான் உடன் தொக்கு தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையில ஒரு வகைன்னு தான் சொல்லணும். நமக்கு புத்தகத்துல ஒரே ஒரு வேற்றுமை தொகையோட வகை, அதான் உருபும் பயனும் உடன் தொக்கு தொகைன்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க, தேர்ப்பாகன்னு சொல்றாங்க. தேரை ஓட்டும் பாகன். அப்ப விரிச்சு நம்ம சொல்றப்ப இப்படிதான் நம்ம விரிச்சு பார்க்கணும். ஒரு சொல்ல நம்ம விரிச்சு பாக்குறப்ப இந்த இலக்கண விதிகள்லாம் உட்பட்டு வந்தா அது தொகைநிலை தொடர்கள். அதே நம்ம ஒரு சொல்ல விரிச்சு பாக்குறப்ப அதுல இலக்கண விதிகள் வரலன்னா அதுக்கு பேர் தான் தொகாநிலை தொடர்கள். எளிமையா சொல்லலாம், இதான் ஒரு வேர்டை நம்ம பிரிச்சு பாக்குறோம். அப்ப ஒரு லாங்கா சொல்ல முடியும், ஒரு வார்த்தை நம்ம லாங்கா இழுத்து சொல்ல முடியும். அதுக்கு நம்ம கிராமர், தமிழ் கிராமர்ஸை யூஸ் பண்ண முடியும்னா அதுக்கு பேர் என்னன்னா தொகைநிலை தொடர். அதே ஒரு வேர்டை நம்ம இழுத்து சொல்ல முடியாது, அல்லது கிராமர்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு பேர் தொகாநிலை தொடர்கள். அப்ப இத்தொடர்ல என்ன சொல்றாங்க, தேர்ப்பாகன், தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு நம்ம சொல்றோம், இழுத்து சொல்றோம். அப்ப தேர்ப்பாகன், அப்ப இரண்டு சொற்களுக்கும் இடையே ஐ என்ற ஒன்று இருக்கு, தேரை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தேரை ஓட்டும், ஓட்டும்ங்கிற அந்த பயன் இருக்கு, அதனால்தான் தேர்ப்பாகன். அப்ப தேர ஓட்டுற பாகன். அப்போ அந்த ஓட்டும்ங்கிற அந்த பயன் இருக்கிறது, அப்படி வருவதுதான் உடன் தொக்கு தொகை. அப்ப இங்க சொல்றாங்க தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும். ஹலோ ஹலோ யாரு சொல்லுங்க. தமிழுக்கு, தமிழ் தொண்டுனா தமிழுக்கு செய்யும் தொண்டு, தமிழுக்கு செய்யும், செய்யும்ங்கிறது பயன். அப்போ குங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேற்றுமை உருபு. அப்ப தமிழுக்கு செய்யும் தொண்டு, செய்யும்ங்கிறது பயன், அப்படி வருவதுதான் தமிழ் தொண்டு. அப்ப இதுக்கு பேர் தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்றது. அப்ப முதலாம் வேற்றுமை உருபு எதுனா ஐ, இரண்டாம் வேற்றுமை உருபு ஆள், மூன்றாம் வேற்றுமை உருபு ஊ, நான்காம் வேற்றுமை உருபு இன், ஐந்தாம் வேற்றுமை உருபு அது, ஆறாம் வேற்றுமை உருபு கண். உங்களுடைய 11ஆம் வகுப்பு 40வது பக்கத்தில் பிராக்கெட்ல இந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு, இதை நீங்க படிச்சு வச்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகைன்னா என்னன்னா வினைத்தொகை வினைத்தொகைனா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மாய்ந்து நிற்க தொடர்ந்து ஒரு பெயர் ஒரு சொல்லை போல் நடப்பது வினை. வினை ஒரு சொல்லோட அந்த செயலும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது பின் வந்துச்சுன்னா வீசு தென்றல். தென்றல் அப்படின்னா என்னது, வீசு அப்படிங்கிறது ஒரு செயல், தென்றல் அப்படிங்கிறது என்ன, தென்றல் என்ற காற்று. சோ வீசு தென்றல். கொள் கையில் களிறு அப்படி சொல்றாங்க, களிறுங்கிறது யானை, அப்படிங்கிறது கொள் களிறு அப்படிங்கிற சொல்றது. இது போல வருவது, இது போல சொல்வதுதான் என்ன செயல். அந்த முன்னாடி அதோடைய செயலை குறிப்பதுதான் வினைத்தொகை. இதுக்கு பேர். அடுத்து நம்ம பார்ப்பது பண்பு. பண்பு தொகைங்கிறது ஒரு பெயரோ ஒரு பண்பை எடுத்து சொல்லும். பண்புனா என்ன அப்படின்னா அது நிறம், ஒரு வடி, ஒரு சுவையா இருக்கலாம், அல்லது ஒரு அளவு, இந்த எதை வேணா இருக்கலாம். அதாவது செந்தமிழ் அப்படி சொல்றோம். செந்தமிழ்னா என்ன, சென்ன நிறம் வச்சு சொல்றது. நாதர் அப்படிங்கிற பெயர். சதுரங்கம் வடிவம். சுவைனா என்ன, சுவை அப்படி சொல்றோம். இனிப்பு தேன் அடைனா என்ன, அடைங்கிறது ஒரு சொல், தேன்கிறது இனிப்பான சுவையை குறிப்பதனால் அதில் முன். சோ
அளவு போல குட்டி பையன், பையங்கிறது குட்டிங்கிறது அளவு, சிறியவனா பெரியவனா அது. சோ ஒரு பண்பு என்பது அந்த செயலை காட்டுவது போல் அமைந்தால் அதுக்கு பேர் பண்பு தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலியவற்றை உணர்த்தும் பெயரும் அது தவிழுக்கும் பேச்சொல்லுக்கும் இடையில் மை நல்லா கொஞ்சம் முக்கியமானது. ஒரு இடத்துல ஒரு மை என்ற விகுதி வந்துச்சுனாலே அது பண்பு தொகை தான். ஆனா இதுல வந்து டைரக்டா கொடுத்துட்டாங்க. மை அப்படிங்கிறது இப்ப செம்மை அப்படி சொல்றோம், வன்மை அப்படி சொல்றோம். மை என்ற விகுதி வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. ஆனா அந்த சொல் எப்படி இயற்கையாவே ஒரு சொல்ல ஒரு பெயருக்கு முன்னாடி அதோட நிறம், வடிவம், சுவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கும். அதனால அதற்கு பெயர் பண்பு தொகை. அப்போ அதுல இன்னும் சிறப்பாக இப்ப நீங்க சார் அப்படின்னா நாங்க வந்து இந்த மாதிரி செந்தமிழ், செங்காந்தல் அப்படின்னு வரப்ப மட்டும் நாங்க எடுத்து பண்பு தொகையில போற்ற முடியாதுங்கிற ஒரு இதனாலதான் சில அதுக்கு நமக்கு அந்த இலக்கண விதிகள் அப்பாற்பட்டு வருவதனால அதற்கு ஒரு உருபு வச்சிருக்கோம். அந்த உருபு தான் மை. அப்ப அந்த மை என்ற உருபு வருகின்ற பொழுது அது பண்பு தொகையாக காட்டும். சோ இன்னொரு பண்பு தொகையோட இன்னொரு சப் டிவிஷன் தான் இருபெயரட்டும் பண்பு தொகை. அதாவது அந்த பண்பு தொகைக்கு முன்னாடி ஒரு சிறப்பு பெயர் அமைஞ்சிருக்கும். சிறப்பு பெயர் மீன்ஸ் ஒரு சொல்லு இருக்கும், அதுக்கு முன்னாடி அதோட சிறப்பை சொல்லியிருப்போம். இப்ப திங்கள், மார்கழி திங்கள் அப்படி சொல்றோம். மார்கழி மாதத்தினால வந்த திங்கள். திங்கள்னா என்ன தெரியுமா? இந்த இடத்துல வாரத்தில் உள்ள திங்கள். திங்கள் என்றால் மாதம் என்று பொருள். மார்கழி மாதம், மார்கழி திங்கள் அப்படி சொல்றோம். அப்போ இது போல அமைவது. திங்கள் என்றால் நிறைய விதமான பொருளுக்கு திங்கள் என்றால் மாதம் ஒன்று, ஒரு வாரம் என்று பொருள் இருக்கிறது. அப்ப சாரை பாம்பு, பாம்பு என்பது பெயர். சாரை போல இருப்பதனால் அதற்கு சாரை பாம்பு. இது போல இருப்பதனால் இருபெயரட்டும் பண்பு தொகை அப்படி சொல்றோம். அடுத்து உவமை தொகை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தொகை வந்து உவமை தொகை. உவமைன்னா என்ன? நார்மலா ஒரு விஷயத்த சொல்லாம கொஞ்சம் அப்படியே இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ற ஃபில்டர் மாதிரி கொஞ்சம் அப்படியே உருவகப்படுத்தி சொன்னோம்னா அது உவமை தொகை. நார்மலா சொன்னா அது தொடர், உருவகப்படுத்தி சொன்னோம்னா உவமை தொகை. அதுதான் இங்க என்ன சொல்றோம், உவமை தொகை. உவமை பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருவது போல இருப்பதுதான் உவமை தொகை. மலர்கை, மலர்கைன்னா என்ன? கை அப்படிங்கிறதான் பிரதானம். மலர்கைன்னா என்ன? மலர் போன்ற கை. இந்த இடத்துல நம்ம எப்படி பண்பு தொகைக்கு மை என்ற விகுதி வந்துச்சோ அதே போல வேற்றுமை உவமை தொகையில போன்ற என்ற உவம உருவு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு சிறப்பு. போன்ற எதெல்லாம் வருதோ நீங்க பிரிச்சீங்கன்னா போன்ற என்ற உவம உருவு வந்துச்சுன்னா அதற்கு பெயர் என்னன்னா உவமை தொகை அப்படின்னு. அடுத்து உம்மை தொகை. என்ற இடையில் சொல் வந்தால் உம்மை தொகை. ரொம்ப ஈஸி. இரு சொற்களிடையே என்று வந்துச்சுன்னா அது என்னதுன்னா உம்மை தொகை சொல்றோம். இப்ப அண்ணன் தம்பி அப்படி சொல்றோம். அண்ணனும் தம்பியும் அப்படின்னு. தாயும் சேயும் என்ற சொல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் உம்மை தொகை. இந்த உம்மை தொகை எதுக்குன்னா அதை நீட்டித்து சொல்லணும். அதாவது ஒரு எண்ணல், அதாவது ஒரு எடுத்தல், ஒரு முகத்தல், நீட்டல், இந்த 4 அளவிலும் நீண்டு சொல்லணும். தொடர்ந்து ஒரு சொல்ல அது வந்து லாங் சென்டென்ஸ் சொன்னோம்னா அதான் உம்மை தொகை. அடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா ஒன்றும் பெருசா கிடையாது. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளுக்கு அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவதா. அதாவது இப்ப நம்ம சொன்ன எதுவுமே கிடையாதுங்க, அவன் சொல்ல பிரிச்சு பார்த்தா இதுல எதுவுமே கிடையாது அப்படின்னா அதுதான் அன்மொழி தொகை. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, அல்லாத வேறு சொற்களுக்கு மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. அப்ப சிவப்பு சட்டை பேசினார். இப்ப சிவப்பு சட்டை பேசினாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இலக்கண பிழை. எப்படி சட்டை பேசுமா அப்படி மாதிரி சொல்லலாம். நான் ஊருக்கு வந்துட்டேன், ஊருக்கு போறேன் அப்படி சொல்லுவோம். ஊருக்கு போறேன் அப்ப வந்து ஊருக்கு நம்ம எப்படி போக முடியும்?
அப்படி நிறைய நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில தொடர்லாம் நம்ம பார்க்கலாம். அது வந்து நடக்க முடியாது, வண்டி போயிட்டு இருக்கு அப்படி சொல்லுவோம். ஊருக்கு போயிட்டு இருக்கேன், திருப்ப எப்படி நம்ம டக்கு சொல்றோம், சீர்காழி வந்துட்டோம். சீர்காழி எப்படி வரும் இல்லையா? அது போல ஒரு சொல் அது வந்து இலக்கண விதிகளுக்கு பிழை, ஆனா அது வந்து இலக்கண விதிகளுக்கு அழகு சேர்ப்பை. இப்ப சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டைங்கிறவர் வந்து சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், சிவப்பு சட்டை பேசாது. முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார். இதுதான் வந்து அன்மொழி தொகை. அப்ப நம்மளுடைய இலக்கணங்களை, தொடர்களை, அதாவது நம்ம ஏற்கனவே சொற்கள்னா என்னன்னு பார்த்துட்டோம். சொற்கள் என்பது இரு சொற்கள் சேர்ந்தவை. ஒரு சொற்களை 2 சொற்கள் சேர்ந்தது ஒரு தொடர் ஆகுது. அப்ப கிராமர் பேஸ் பண்ணி உள்ளது தொகைநிலை தொடரணும், கிராமர் இல்லாம இருக்கிறத தொகாநிலை தொடரணும் நம்ம பிரிக்கிறோம். அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தது தொகைநிலை தொடர்கள். இந்த தொகைநிலை தொடர்களுக்கு ஒரு 6 உருவுகளாக பிரிக்கிறோம். வேற்றுமை தொகை, தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகைன்னு 6 வகையா பிரிக்கிறோம். இப்ப நம்ம பார்க்க போறது இதோடைய பயிற்சி பகுதி. இந்த பயிற்சி பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து நீங்க தான் அதுக்கு சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, அன்பு செல்வன் அப்படி சொல்றாங்க. அன்பு செல்வன் திறன் பேசியில் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தார் அப்படின்னா இந்த இது ஃபர்ஸ்ட் அன்பு செல்வன் அப்படிங்கிறது என்ன தொகைநிலை தொடர்? அன்பு செல்வன், செல்வன். இப்ப இங்க என்ன வருது? உம்மை தொகை எப்படி வரும்? அன்பும் அன்பும் செல்வமும் அப்படின்னு சொல்லையே. செல்வன் நம்ம கவனிப்போம். ஒரு லைட்டா ரீகேப் பார்த்துட்டு வந்தீங்களே, சொல்லுங்க பாப்பமா. ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்க சொல்லலாம். நீங்க பிரிச்சீங்கன்னா அதுக்கு என்னது? இருபெயரட்டும் பண்பு தொகை. வெரி குட். அப்போ இந்த செல்வன்கிறதான் பேர். அவன் எப்படிப்பட்டவனா? அன்புவன். சோ அந்த அன்பு என்ற பண்பு சொல்லியிருக்காங்க, அதுதான் அன்பு செல்வன். அப்ப அடுத்த சொல்லிருக்காங்க தொடு, இந்த பாருங்க தொடுதிரை. இப்ப வந்து நான் பிரிச்சு பார்க்கலாமா? பிரிச்சு பார்க்கலாம். தொடுகிற திரை ஒரு உருபு வந்திருக்கு. எங்க வரும்? உருபு எங்க ஒரே இடத்துலதான் வரும்னு சொல்லிக்கலாம். 6 தொகை, 6 இது இருக்கும். வேற்றுமை தொகை, பண்பு தொகை, உண்மை தொகை. வெரி குட், வெரி குட். தொடுதுன்னா தொடு திரை. அப்புறம் பாப்ப இது வரும் அப்படி. தொடு அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. அடுத்து பார்ப்போம். அணை திறன் மோர் கொடுக்க அப்படி சொல்றோம். அப்படி சொல்றோம். அதோட பண்பு சொல்லிருக்காங்களா இல்லையா? நம்ம டக்குன்னு பண்பு தொகை மோரை கொடுக்கும். ஐ இப்படி சொல்லுங்க. அதான் ஏற்கனவே சொல்லிப்பேன். ஐ என்ற உருபு வந்திருக்கு. அப்ப அது வேற்றுமை தொகை. அத தொகை கீழே பண்பு தான் வரும். அதனால நீங்க அது டிஃபரன்ஸ், இது வேற்றுமையா பண்பான்னு சொன்னாலே போதும். அடுத்து யாராச்சும் சொல்லாதவங்க சொல்லணும், அதான் நான் எதிர்பார்க்கிறேன். வெண்டைக்காய் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். வெண்டைக்காய் அப்படி சொல்லிட்டோம். வெண்டைக்காய் இது என்ன? இது என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. வெரி குட். அடுத்து சொல்லிருக்காங்க குழம்புக்கு அப்படி சொல்றாங்க.
மோர் குழம்புக்கு போடு எப்படி நீ யாரும் சொல்றீங்க? மைக்க கிட்ட வச்சு சொன்னீங்கன்னா தான் எனக்கு கேட்கும். நீங்க ஓம உருபு வெரி குட், அவ்வளவுதான். இரு பெயரொட்டு பெயரொற்று பண்பு. வெரி குட். அடுத்து தண்ணீர் தொட்டில்ங்கிறது அதுவும் இரு பெயரொட்டு பண்பு. ஓகே. ஒரு நிமிஷம். நீங்க எல்லாம் ஒரு ஆன்சர் சொன்னீங்க. நான் கரெக்டாங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன். அன்பு செல்வன் அப்படிங்கிறது இரு பெயரூட்டும் பண்பு தொகை. தொடுதுறை அப்படிங்கிறது வினை தொகை. ஓகே, நம்ம அந்த தப்பா சொன்னிக்கோன்னு நினைக்கிறேன். தொடுதிரை, ஆமா, இதோட வினை தான் நம்ம சொல்லிக்காங்க. திரைங்கிறது செயல், அது ஒரு பெயர். தொடுங்கிறது அதோட வினை சொல்லியிருக்கோம். அப்ப அது தொடுதிரை. நம்ம யாருமே அதை யோசிக்கவே இல்லை, யாருமே எனக்கு தப்புன்னு சொல்லவே இல்லை. அப்ப திரைங்கிறது செய்ய ஒரு பொருள். அப்ப அதோடைய செயல் நம்ம சொல்றோம், அதுக்கு பேர் தான் தொடுதிரை. அடுத்து என்ன சொல்லிருக்கோம்? மோர்பானை. அடுத்த மோர்பானைக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப மோர்பானை அப்படிங்கிறது மத்ததெல்லாம் நம்ம கரெக்டா சொல்றோம், இது மட்டும் தான் நமக்கு தப்பா சொல்லியிருக்கோம். அடுத்து நம்மளுடைய மூன்றாம் இயலை நம்ம முடிச்சிருவோம். ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏதாச்சும் லெசன்ல புரியல இது வரையும் அப்படின்னு டவுட் இருக்கா? ஏன்னா நான் 3வது இயலுக்கு போறேன், அதுக்கு கேக்குறேன். உங்களுக்கு லெசன்ல எல்லா டவுட் இல்லையில? அடுத்து நம்ம சொல்றது தொகாநிலை தொடர்கள். நம்ம ஏற்கனவே இப்ப தொகை நிலை தொடர் பார்த்தோம். ஏன்னா இதோட தொடர்ச்சியா பார்த்தா இன்னும் இதோட இலக்கணம் அருமையா இருக்கும். இதோட டவுட் இருக்கா யாருக்காச்சும்? யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க டவுட் இருக்கான்னு. ஏன்னா கிளாரிஃபை பண்ணிடுவோம், அதுக்குதான் கேக்குறேன். ஏதாவது டவுட் இருக்கு எனக்கு அப்படின்னா, ஏதாச்சும் புரியல அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படி சொன்னா போதும். ஓகே, ஒருத்தவங்க சொன்னதை நான் எடுத்துக்கிட்டு அடுத்து 3வது இயலுக்கு தாவறேன். 3வது இயல் தொகாநிலை தொடர். நான் எப்படி சொல்லிட்டேன், ஒரு தொடர்ல எந்தவித இலக்கணமும் இல்லாம வந்தா அதுதான் தொகாநிலை. ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். காற்று வீசியது, இதை நீங்க பிரிச்சே பார்க்க முடியாது. காற்றை வீசியதுன்னு சொல்ல முடியாது, அப்ப அது இலக்கண பிழை ஆயிடும். குயிலை கூவியது அப்படி சொல்ல முடியாது, அதுவும் இலக்கண பிழை. காற்று என்பது ஒரு எழுவாய், வீசியது என்பது ஒரு பயனிலை. அப்ப இந்த மாதிரி 2 சொற்களுக்கும் பிரிந்து பிரிந்து வரும். அப்போ இன்னும் சொல்லணும்னா இது ஒரு எழுவாயா இருக்கும், ஒரு பயனிலையா இருக்கும். ஒரு எழுவாய்னா என்ன ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். எழுவாய்னா என்ன தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? கொஞ்சம் மைக்க பக்கத்துல வச்சு சொல்லுங்க எதா இருந்தாலும். எழுவாய்னா என்ன? யாரும் உங்களை தப்பா சொல்ல மாட்டோம், நாங்க தப்புனாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டோம்.
உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க. நீங்க 9ஆம் புக்ல இருந்திருக்கணும். நீங்க எல்லாம் இப்ப 11th வரை வந்துட்டீங்க. எழுவாய் அப்படின்னா என்ன? எழுவாய் எழுவாய்னா செயல் இல்ல. எழுவாய்னா வெரி குட். உங்களோட நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறப்ப யாருமே சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க. உண்மையா நான் உங்களை வரவேற்கிறேன். எழுவாய்னா ஒரு பெயர், ஒரு பெயர், ஒரு வினை, வினா ஆகிய பயனிலைகளை தொடர்வது எழுவாய். அதாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தா அது எழுவாய், அது தொடர்ந்து வந்தா அதுக்கு பேரு பயனிலைன்னு பேரு. பயனிலைன்னா அதனை தொடர்ந்து வரும் பயன் அப்படின்னு. பயன்னா ஒரு செயல், அத எழுவாய் சொல்ல. எழுவாய் ஷார்ட்டா சொல்லுங்க சார்னா ஒரு பேர், ஒரு தொடருடைய பேர் தான் எழுவாய். சோ ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் சேர்ந்து வரும். அப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருள் உணர்த்துவது தொகாநிலை தொடர். அங்க என்ன பார்த்தோம்? ஒரு சொல்லோ ஒரு தொடரோ சேர்ந்து வரும். அப்ப இலக்கண உருபு வந்திருக்கும். ஆனா எப்படி வரும்னா மறைஞ்சு வரும். அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த தொடர்கள்லாம் இலக்கணங்களே வராது. ஆனா இரண்டு சொற்கள் சேர்ந்திருக்கும், இலக்கணம் வந்திருக்கும், அதுல மறைஞ்செல்லாம் வராது. இதுதான் ஈஸியா சிம்பிளா கொடுக்கறது தொகாநிலை தொடர் சொல்லுவாங்க. அப்ப இது எத்தனை வகைப்படும்னா 9 வகையா பிரிக்கிறாங்க தமிழர்கள். அப்ப என்னென்னா ஃபர்ஸ்ட் வகை எழுவாய் தொடர் சொல்றோம். அப்ப எழுவாய் தொடர் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள். நல்லா கொஞ்சம், எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகளை தொடர்வது எழுவாய் தொடர். அதாவது பாத்தீங்கன்னா, இனியன் கவிஞர், ஓகே, காவேரி பாய்ந்தது, பேருந்து வருமா, இந்த மூணுத்துக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கவிஞர், காவேரி, பேருந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவாய். அது உவமைத்து வருவதுதான் பெயர் வினை வினா. அப்ப இனியன் அப்படிங்கிறது பெயர், பாய்ந்தது வினை, வருமா அப்படிங்கிறது வினை. சோ ஒரு சொல்லோட ஹீரோ தான் எழுவாய், ஒரு தொடரோட ஹீரோ தான் எழுவாய். அப்ப எழுவாய் தொடர் சொல்றது. இது பாத்தீங்கன்னா இதுக்கு இலக்கண விகுதி நம்ம சொல்லிட்டோம், இதுக்கு இலக்கண விகுதி கிடையாது. ஆனா இதையே நம்ம 9ஆ பிரிச்சு வச்சுட்டாங்க, 9 வகைகளாக பிரிச்சு வச்சுக்கோம். முதல்ல எழுவாய் தொடர் சொல்றாங்க. அடுத்து சொல்றது விழித்தொடர். விழித்தொடர்னா ஒரு விஷயத்த ஆச்சரியமா சொல்றது. நண்பா எழுது, நண்பா வா அப்படி சொல்றது. ஒரு விஷயத்த விழினா என்ன, இந்த இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் 2 எழுத்துக்களுக்கும், தண்ணீரை வீணாக்காதே, சாலையில் ஓரம் போ. அதுவே நிறைய சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா லாரிக்கு கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விழித்தொடர் தான் இருக்கும். நம்மள 2 எழுத்துக்கள் 2 சொற்கள் தான் இருக்கும், அது அழகா இருக்கும். நண்பா எழுது, விழித்தொடர். அதாவது இங்கிலீஷ்ல கூட இந்த கிராமர் இருக்கு, அப்ரிசியேஷன் மெத்தட்ஸ், இதுக்கு பேர் விழித்தொடர். அது வினையோட சேர்ந்து வருதுதான் விழித்தொடர் பேர். அடுத்து நமக்கு சொல்றது வினை முற்று தொடர். நல்லா குறிச்சுக்கோ, முற்றுனாலே முடிவுற்றதுன்னு அர்த்தம். பாடினாள் கண்ணகி, அதாவது வினை முற்று அப்படிங்கிறது ஒரு சொல் முற்று பெற்றிருக்கும், கம்ப்ளீட் ஆயிருக்கும். அது எச்சம்னு இருக்கு, எச்சம்னா முடியாதுன்னு அர்த்தம். அது அது எப்படி சார் முடிஞ்சது முடியாது நீங்க சொல்றீங்க? முடிஞ்சதுன்னா அதாவது முற்று அப்படின்னா, வாய்ஸ் கேக்குதா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. வெரி குட். முற்றுதான் என்ன அப்படின்னா முடிவுற்றதுன்னு அர்த்தம். அதாவது எப்படி, நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்காக. முற்றுனா ஒரு சென்டென்ஸ அது ஆணா அல்லது பெண்ணா அல்லது விலங்கினத்தை குறிக்கிறதா அப்படிங்கறத அந்த சொல்லே காட்டும். இப்ப எழுதினேன் அப்படி சொல்றோம், எழுதினான் அப்படின்னா ஆண சொல்லுது. ஒரு ஆண் எழுதி விட்டான், முடித்து விட்டான், எழுதி முடித்து விட்டான். எழுதினாள், ஒரு பெண் எழுதி முடித்து விட்டாள். அப்ப அது ஒரு ஆணா பெண்ணா
விலங்கினத்தை சேர்ந்ததாக அந்த தொடர் காட்டும், அந்த சொல் காட்டும். அப்ப அது முடிவடைஞ்சிரும். அது நீங்க வந்து தேவையில்ல, அதுக்கு பேர் கொடுக்கணுங்கிறது தேவையில்ல. ஆனா பேர் கொடுத்தா அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகுமே தவிர அந்த சொல்லே உனக்கு காட்டும் அது ஆனா பெண்ணா விலங்கினமான. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாரு, பாடினாள் அப்படி கொடுத்துருக்காங்க. பாடினாள் அப்படிங்கிறது ஒரு பெண். அப்ப அது என்ன செயலை செஞ்சா அப்படின்னா பாடினாள், ஒரு பாடலை செய்தாள், பாடலை அந்த பெண் பாடினாள். அப்ப பாடினாள் யாருன்னா கண்ணகின்னு வந்திருக்கு. கண்ணகி அப்படிங்கிறது ஒரு பெண். அப்போ இந்த வினைனா என்ன, செயல்னா வினைனா அது தெரிஞ்சுக்கணும். வினைனா செயல். ஒரு செயல் முற்று பெற்றிருந்தால், முடிவடைந்திருந்தால் அந்த தொடருக்கு பேரு வினை முற்று தொடர். பாடினால் கண்ணகி, கண்ணகி என்ன பண்ணிருக்கா, பாடி இருக்கா, அவ்வளவுதான், கம்ப்ளீட் ஆயிடும். அதை எச்சம்னா என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும். எச்சம்னா முடிவு பெறாது. அது ஆனா பெண்ணா விலங்கினமான்ங்கிறது நமக்கு தெரியாது, அந்த சொல்ல வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதுக்கு அடுத்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க, இப்ப இதுக்கு இந்த எச்சத்தொடரை ரெண்டா சொல்றாங்க, வினையச்ச தொடர், பெயரச்ச தொடர். அப்போ முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். கேட்ட அப்படி சொல்றாங்க. ஆனா பெண்ணா விலங்கினமா மூணு கண்டுபிடிக்க முடியல. அப்ப கேட்ட அப்படிங்கிறது பெயர் என்ன, பாடல். அப்படி பாடல் என்ற பாடலை கேட்டிருக்காங்க. கேட்டங்கிறது இதுல இடத்துல பாடம் கூட போட்டுக்கலாம். கேட்ட பாடம் அப்படி சொல்லலாம், கேட்ட பாடல் அப்படி சொல்லலாம், கேட்ட கேள்வி அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப அந்த கேள்வியா பாடமா பாடலான்ங்கிறது தான் பெயர். அந்த செயல் முடிவு பெறாம கொடுத்திருந்தாங்கன்னா அந்த தொடருக்கு பேர் தான் பெயரச்ச தொடர். அடுத்து நம்ம சொல்லிக்கிறது, இந்த இடத்துல பெயர் சொல்லிருக்காங்க. அதே விஷயத்த வினை கொண்டு சொன்னா எப்படி இருக்குமோ அதுக்கு பேர் தான் வினையச்ச தொடர். இப்ப பாடி அப்படி சொல்றோம். பாடிங்கிறது ஆனா பெண்ணா விலங்கினமான்னு தெரியல, யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கேன், ப்ளீஸ் ஆஃப். அப்ப பாடிங்கிறது டவுட் இருந்தா கேளுங்க, ஏதா இருந்தாலும் நான் பதில் சொல்றேன். கொஞ்சம் அன்னெசரியா பண்ணீங்கன்னா அப்புறம் நம்ம யூடியூப் இதுல பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். பாடி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆனா பெண்ணா விலங்கினமான்னு தெரியல, பாடிங்கிறது இருக்கு. அப்போ அதுக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாக்குறப்போ மகிழ்ந்தான் கொடுத்துருக்கான். அப்ப இந்த மகிழ்ந்தான்ங்கிறது ஒரு வினை, மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கான். சோ மகிழ்ச்சி அடைஞ்சானா அல்லது வருத்தப்பட்டானா, பாடி வருத்தப்பட்டான்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு சொல் முடிவு பெறாம அதுக்கு பக்கத்துல சொல்லியிருக்க அந்த செயலை வச்சுதான் நம்ம முடிவு பெற்றிருக்கோம். அதுக்கு பேர் தான் வினையச்ச தொடர். அதாவது முற்று பெறாத வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் அப்படி சொல்றோம். அடுத்து நம்ம சொல்றதுதான் வேற்றுமை உருபு, வேற்றுமை தொடர். நமக்கு அங்கேயுமே வேற்றுமை தொடர் வந்திருக்கும், இங்கேயும் வேற்றுமை தொடர் வந்திருக்கு. என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா, வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்களை வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அங்க சொல்லியிருக்கிறது மறைமுகமா இருக்கும். அங்க என்ன சொல்லியிருப்பாங்க, தமிழ் வென்றான் அப்படி சொல்லியிருப்போம், தமிழுக்கு வென்றான் அப்படி சொல்லியிருக்கலாம். அது வந்து அங்க வருதும். ஆனா இங்க என்னன்னா இங்க டைரக்டா சொல்லிடுவான், அது ஐயாள் கூ இல்லது கண் அப்படிங்கிற அந்த 6 வேற்றுமை உருபுங்கிறத காட்டிடும். இங்க என்ன சொல்லுவான், அன்பால் கட்டினான், ஆள் அப்படிங்கிற அந்த உருபு வந்திருக்கு, அன்பால் கட்டினான். அறிஞருக்கு பொன்னாடை, கூங்கிற வேற்றுமை உருபு வந்திருக்கு, அறிஞருக்கு பொன்னாடை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு தொடர் வந்து வெளிப்படையாக அந்த உருபுகளை கொண்டு எழுதப்பட்டிருந்தால் அது வேற்றுமை தொடர், தொகாநிலை தொடர்கள். அதே வேற்றுமை உருபுகள் அங்க எப்படி இருக்கும், டைரக்டா வராது, இன்டைரக்டா இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர்ங்கிறது இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்றது இடைச்சொல் தொடர். இப்ப எப்படின்னா மற்றொன்று, இந்த மற்றுங்கிறது என்ன, மற்று அடுத்து ஒன்று, இந்த 2 எழுத்துக்களும் சேரும் பொழுது ஒரு சொல் ஆக்குறோம். இந்த இதை நம்ம இடைச்சொல் எழுதுகன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வரப்ப சொல்லுவாங்க, பொருள் அறிக, இடைச்சொல் எழுதுக, எதிர்ச்சொல் எழுதுகன்னு 3 டாபிக் இருக்கும், நம்மளாம் எழுதியிருப்போம். அப்ப 2 சொற்களை இணைத்து ஒரு சொல் பொருள் தருமாயின் அதுதான் இடைச்சொல் அப்படி சொல்றோம். அப்ப மற்று கூட்டல் ஒன்று மற்றொன்று,
எடுத்து வந்தான், எடுத்து வந்தான் கூட நம்ம சேராது, அது தனி. ஆனா மற்றொன்று, இந்த மாதிரி நிறைய எழுத்துக்களை, இரண்டு சொற்களை நம்ம இணைத்து ஒரு சொல்லாக்குறோம், அதான் மற்றொன்று சொல்ல. தமிழோட சிறப்பு தான். அடுத்து நம்ம சொல்றது உரிச்சொல் தொடர் சொல்றது. உரிச்சொல்ங்கிறது என்ன? சால சிறந்தது. அதாவது ஒரு விஷயத்த நம்ம உயர்த்தி சொல்வது, அதான் அது பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். அதுதான் அந்த உரிச்சொல் அப்படி சொல்றது. சால சிறந்தது. அப்ப சிறந்தது என்பது ஒரு வினை. அப்ப சால சிறந்தது, சாலங்கிறது ஒரு உரிச்சொல். அதை எக்ஸ்ட்ரீம் பண்ணி சொல்றோம், தட்ஸ் இட். அடுத்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் ஒரு சொல்ல 2 வாட்டி அடுக்கி வருக வருக வருக, மீண்டும் மீண்டும் மீண்டும். அதே போல ஒரு சொல் 2 முறை அத ஒரு தொடர் அமைக்கிறோம்னா அதுக்கு பேர் அடுக்கு தொடர் பேர். இப்ப இந்த மாதிரி நிறைய அடுக்குக அடுக்குக, வருக வருக வருக, நன்றி நன்றி நன்றி, இந்த மாதிரி சொல்ற நிறைய ஒரு சொல் 2 வாட்டி வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த இதுக்கு பேரு அடுக்கு தொடர் சொல்லும். சோ இங்க நமக்கு ஒரு கீழே ஒரு பத்தி கொடுத்து முதல் இந்த 2ஆம் பத்தி மட்டும் படிச்ச போதும். கீழ்காணும், நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. கீழ்காணும் பத்தியில் உள்ள தொடர்களை வகைகளை எடுத்தது. மாடியில் இருந்து இறங்கினான் முகமது. அப்ப என்னது இது? இறங்கினான் முகமது என்னது? வினையெச்ச தொடர். வினையெச்ச. வெரி குட். யாரோ வினை முற்று சொன்னாங்களே, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். வினை முற்றுது. இறங்கினார் அப்ப ஒரு ஆணை குறிக்குது. அப்ப அது பக்கத்துல சொல்றான் முகமது, முகமதுங்கிறவர் இறங்கிட்டார். அப்போ இந்த முற்று, அதான் சொல்லலாம், மறுபடியும் திருப்பி சொல்றேன். முற்றுனா முடிவடைந்துரும். அது ஆனா பெண்ணா, அந்த சொல்ல ஆனா பெண்ணா விலங்கினமாங்கிறத கண்டுபிடிச்சலாம். அதுக்கு பேர் முற்று. எச்சம்னா அது கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அடுத்து பார்ப்போம். அவர் பாடகர், அது என்னது? எழுவாய் தொடர். வெரி குட். பாடகர் அப்படிங்கிறது ஒரு எழுவாய், அவருங்கிறது இந்த செயலை குறிப்பதனால் அவர் பாடகர். அடுத்து வெரி குட், நான் சூப்பரா சொல்றீங்களே. பாடல்களை பாடுவதும் கேட்பதும். நல்ல ஈஸியா சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாமா டக்குனு? என்னது? என்னும்மை. என்ன உண்மை இல்ல, இதுல வராது. எப்படி உண்மை வரும்? யாரோ சொன்னாங்க, யாரோ வினையச்சு தொடரா? எப்படி வினையச்சு தொடர் வரும்? இது வேற்றுமை தொடர். வந்திருக்கு பாருங்கப்பா. பாடுவதும் கேட்பதும். என்பது என்ன? ஐயாளுக்கு இல்லது. என்பது, ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். சரி, இதை மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன், ஏன்னா அது வேற்றுமை தொடர்லயும் வராது. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அடுத்து, அவருக்கு பொழுதுபோக்கு. அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும். ஃபர்ஸ்ட் கேட்ட பாடல்களையும் அது சொல்லுங்க பாப்பா. யார் கேட்ட பாடல்கள் சொல்லுங்க? வெரி குட். என்னது? பெயரச்ச தொடர். அவ்வளவுதான். வெரி குட். கேட்ட பாடல். பாடல்ங்கிறது பெயர், அதுக்கு கேட்டங்கிறது எச்சம். சோ அதனால கேட்ட பாடல். கேட்காத அப்படிங்கிறது அடுத்து பாடல்களையும் அப்படி சொல்றாங்க. கேட்காத பாடல்களையும் அப்படி சொல்றாங்க. அப்ப இது என்ன வரும்? எனக்கு தெரிஞ்சு இது வினை முற்றா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் அதை ஏத்துக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, கரெக்டா இருக்கா? நீங்க சொல்லுங்க பாப்போம். சரி, பேரச்சு தொடர். ஓகே, நான் பாக்குறேன், என்ன செக் பண்றேன். அடுத்து, கொண்ட குறுந்தகடுகளை அடுக்கு அடுக்காக. இது தெரியலனா அவ்வளவுதான். நீ நம்ம இலக்கணம் படிக்கிறதே வேஸ்ட். அவ்வளவுதான். அடுக்கு தொடர், அவ்வளவுதான். அடுத்து கீழே ஒரு அழகா கொடுத்துருவோம், ஈஸியா இருக்கு பாருங்க. பழக பழக பாலும் புளிக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிட்டு. வெரி குட். வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன். வடித்த. வெரி குட். அடுத்து, மேடையில் நன்றாக பேசினான். நன்றாக பேசினான்.
நன்றாக பேசினான். வினையச்சம் நல்ல இணை முற்று எப்படி வரும்? நல்ல இது கொடுக்கணும். ஐ ஆல் கு இல்ல அதுக்கு நல்ல வராது. இல்ல இல்ல வினை வேற்றுமையில வர வினை எச்சம் வராது. கண்டிப்பா எச்சம் கிடையாது. ஆகன் வந்துட்டு அப்ப இது என்னன்னா வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர். வெரி குட். அடுத்து வந்தார் அண்ணன். வந்தார் அண்ணன் ஈஸியானதான். தொடர் எப்படி வினைமுற்று வரும்? வினைமுற்று எழுவாய். இந்த இடத்துல எழுவாய் வந்திருக்கு பாருங்க. அண்ணன்ங்கிற எழுவாய் வந்திருக்குல்ல, அதனால இது இதுல வந்துரும். அடுத்து அரிய கவிதைகளின் தொகுப்பு. அரிய கவிதைகளின் தொகுப்பு இது என்னது? வேற்றுமை தொடரா? சரி, ஆமா. கவிதைகளின் இன் வருது. வெரி குட். வேற்றுமை தொடர். இதான் வந்து வேற்றுமை தொடர். ஓகே, இதற்கான சரியான பதில நான் குரூப்ல போடுறேன். 2 இலக்கணத்தை படிச்சிருக்கோம். யாரோ மைக் ஆஃப் பண்ணீங்க, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்க. இப்ப நான் கேள்விகளை கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு வகுப்பை முடிச்சிடலாம். கேள்வி கேட்போமா? யாரோ ரிஷி, அவங்க கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்க. வெரி குட், தேங்க்யூ. யமினிங்கிறவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு ஹேண்ட்ஸ் பண்ணிருக்கீங்களே. ஓகே, அவங்க நடுவுல கேட்பாங்க, பாத்துப்போம். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க. 9 வகை. தொகாநிலை தொடர் 9. தொகாநிலை. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். யாராச்சும் ஒருத்தவங்க அந்த 9 வகையும் சொல்லுங்க பாப்போம். டக் டக்குன்னு சொல்லிடலாம். எழுவாய் தொடர், விழித்தொடர், பெயரச்ச தொடர், இடைச்சொல் தொடர், அடுக்கு தொடர், உரிச்சொல் தொடர், வினையச்ச தொடர், வினைமுற்று தொடர், வேற்றுமை தொடர். வெரி குட், சூப்பர். அவங்க பேர் மாஸ்னு வச்சிருக்காங்க. மாச பதில் சொல்லிட்டாங்க. அடுத்து தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் சொல்லிருக்காங்க? 6 வகைப்படும். சரி, தொகைநிலை தொடர்கள் 6 வகை யாருக்கு தெரியும்? நான் புக்கா பார்க்காம சொல்லுவேன். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, வேற்றுமை தொகை. ஓகே, முதல் இயல் கேள்வி கேட்போம். ஓகே, ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ தொடர் அமைப்பது என்ன? சொல். வெரி குட், சூப்பர் சூப்பர். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ. ஓகே, வெரி குட். ஓகே, ஒரு சொல்னா, ஒரு எழுத்துனா என்ன? சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டோம். எழுத்து இலக்கணம் எத்தனை வகைப்படும்? நம்ம நடத்தணுமே எனக்கு. எழுத்து இலக்கணம் எத்தனை வகைப்படும்? சரி, நான் சொல்றேன். எழுத்து இலக்கணம் 2 வகைப்படும். ஓகே, இன்னைக்கு நடத்துனது கேள்வி. ஓகே, வேற்றுமை தொகையில ஒரு 6 உருபுகளுக்கு யாருக்கு தெரியும்? ஐ ஆல் இல்லது கண். வெரி குட், சூப்பர். ஐ ஆல்கு இல்லது கண். யாராச்சும் ஒருத்தவங்க இந்த ஐ ஆல்கு இல்லது கண் ஏதாச்சும் ஒரு உருப சொல்லி அந்த உருபுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்களே சொல்லலாம். ஒரு கிரியேட்டிவிட்டி தான் அது. ஒருத்தவங்கலாம் கூட சொல்லலாம். நான் ஐ சொல்றேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். இல்ல, அது தொடரெல்லாம் இருக்கணும். ஔவையார்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஔவையார் அப்படிங்கிறது ஒரு சொல். தொடர் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப தொடர் என்ன? 2 சொற்கள் 2 சொல் சேர்ந்தாதான் ஒரு தொடர். அதான் நம்ம தமிழ் இலக்கணத்தை பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஒரு சொல் சேர்ந்தா, ஒரு எழுத்து சேர்ந்தா ஒரு சொல்லலாம். 2 எழுத்து சேர்ந்தாலும் ஒரு சொல்லு. 2 சொல் சேர்ந்தா ஒரு தொடர். அப்ப தொடர் இலக்கணத்துல 2 தொடர் இருக்கணும். எனக்கு ஐங்கிறதுக்கு ஒரு தொடர். சும்மா உங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. பானு அவங்களுக்கு என்னோட அப்ரிசியேஷன். ஏன்னா நமக்கு பார்ட்டிசிபேஷன் நமக்கு முக்கியம். என்னது? கண்ணன் மலரை பார்த்தான். வெரி குட். ஐங்கிறது வந்திருக்கு. வெரி குட், சூப்பர், வெரி குட்.
என்னது? வெளிநாட்டுக்கு சென்றேன். வெரி குட். அடுத்து வேற யாராச்சும் ட்ரை பண்ணலாமே. நீங்க சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துப்போம். கண். கண். கண்ல இருந்து யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னது? கொஞ்சம் மைக்கு பக்கத்துல வச்சு சொல்லுங்க. மின்னுக்கு மின்னுக்கு வந்த கண்ணன். கரெக்டா? கொஞ்சம் மைக்க பக்கத்துல வச்சீங்கன்னு தெரியும். சரி, அவங்களோட பார்ட்டிசிபேஷன். மின்னுக்கு வந்த கண்ணன் கூங்கிறது வருது. ஓகே, இது மாதிரி இந்த மாதிரி பல எழுத்துக்களை நம்ம யூஸ் பண்ணி சொல்லணும். யாரும் மாசுங்கிறவங்க சொல்றாங்க, ஏன் சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி தமிழ் இலக்கண யாருக்கெல்லாம் தமிழ் எண்கள் தெரியும்? எனக்கு தமிழ் எண்கள் தெரியும் அப்படிங்கிறவங்க யாராரு? தமிழ் எண்கள் 10 எண்கள் இருக்கு நம்ம இதுல. சொல்லுங்க. கடலை. சொல்லுங்க. கடலை. கடலை உருண்டை இங்கு சமைத்து ருசித்து சாப்பிட்டேன் என்று அம்மா கூறினார். வெரி குட். இப்ப என்ன பண்றீங்க? நான் ஒரு கொஸ்டின் வந்து இன்னைக்கு நான் உங்க குரூப்ல அனுப்புவேன். நம்பர்ஸ். நீங்க எல்லாரும் என்ன பண்ணா, தமிழ் எண்களை எழுதி அனுப்பணும். எழுதி பேப்பர்ல எழுதி எனக்கு அனுப்பணும். ஏன்னா நமக்கு தமிழ் எண்கள் எத்தனை கேள்வினா ஒரு 4-5 கேள்வியாச்சும் கேட்டுரும். ஒரு கேள்விக்கு நமக்கு 1 மார்க் சொல்லையே அடிச்சுட்டு வந்துடலாம். தமிழ் எண்கள் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு காட்டுறேன். தெரியாதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அன்னைக்கு நான் ரோமன் லெட்டர்ஸ் அனுப்புவேன். ரோமன் லெட்டர்ஸ் மீன்ஸ் நம்ம இங்கிலீஷ் நம்பர்ஸ் தான் அனுப்புவேன். நீங்க என்ன பண்றீங்க, தமிழ் எண்களை பார்க்கணும். ஓகே, சரி. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடுவோம். எல்லாரும் இப்ப நீங்க தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. 11th எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால அதனால நீங்க பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா லீவ் விட்டுருவாங்க. ஒரு 10 days லீவ் நமக்கு இருக்கு. இதை விட மாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ உட்காந்து நீங்க முழுசா படிக்கணும். அப்ப நீங்க தீவிரமா காட்டுனீங்கன்னா ஒரு வருஷத்துல 24,000 உங்களுக்கு கைக்கு வரப்போகுது. இதை விட ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. உங்க எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் எந்த டவுட் இருந்தாலும் குரூப்ல போடுங்க. எனி டைம் ஐ வில் ரிப்ளை. ஓகே, அதனால உங்களுக்கு வந்து நீங்க வந்து என் சார் ஏதாவது சொல்லுவாங்களா, நம்ம என்டிஎஸ் சார் ஏதாவது சொல்லுவாங்களா, கேசவமூர்த்தி சார் சொல்லுவாங்களா அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். எப்ப வேணா போடுங்க. ஆல்வேஸ் ரிப்ளை. நானோ சாரோ யார் வேணா ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் முதல் இலக்கணத்தை நீங்க இயல் படிக்கும் பொழுது, அதாவது ஒரு இயல் படிக்கிறீங்கன்னா கலைச்சொற்கள்னு ஒண்ணு இருக்கும். கலைச்சொற்கள் கடைசி, அதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும். இதெல்லாம் கேள்விகள் அதிகமா வரக்கூடிய பகுதினால நான் சொல்லிட்டு இருக்கேன். கலைச்சொற்கள், அதுக்கு கீழே ஒரு நூல்கள் கொடுத்து ஒரு ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க. அது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்புவேன். எல்லாரும் கைப்பட ஒரு பேப்பர்ல எழுதி உங்களோட போட்டோ காப்பியை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஐ திங்க் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அந்த நம்பர் அதெல்லாம் கரெக்டா படிச்சீங்கன்னா சொல்லையா 4 மார்க் வாங்கிடலாம். ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா இது ஒரு போட்டி தேர்வு. நம்மளை விட யாரோ ஒருத்தர் பெட்டரா எழுதிட்டா அவங்களுக்கு போயிடும் அந்த பரிசு. அதனால நம்ம போட்டி தேர்வுல 100க்கு 100 வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நீங்க எல்லாம் வாங்கிடலாம். நீங்க ஆதித்யா சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா definitely you will get it. We will have more classes in the during the holidays. அந்த காலாண்டு லீவ் வருது இல்லையா, அப்போ நிறைய கிளாஸ் வைக்கலாம். ஒரு வாரத்துக்கு 2 அல்லது 3 கிளாஸ் கூட வைக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஆதித்யா. தேங்க்யூ சார்.